ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பப்புள்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை அதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு பேட்டரை கலக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு, மிளகாய்த்தூள், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சார், கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை இந்த மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பஃபுல்ஸாக புஃப்னு வந்திருக்கு. நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் சார், காலிஃப்ளவர் பபுள்ஸ் தயாராகிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே சவுண்டு கேட்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பபுள்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள், மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், க்ரன்ச்சியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.